போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவன் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவன் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான்புகள் இன்னிசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான்புகள் இன்னிசை இசைத்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்பார்கள். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்பார் நம் ஆண்டவர் இயேசு. எந்த ஒரு புதுமையை செய்வதற்கு முன்பாக உடல் உள்ள நலம் வேண்டி வந்தவர்களிடம் நம்பிக்கை இருக்குமானால் அந்த புதுமையை செய்வார் இயேசு. நாமும் அவ்வாறு இயேசுனுடைய வல்லமையிலே நம்பிக்கை கொண்டு கேட்டால் கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும். வல்லமை மிகு இயேசுனுடைய வார்த்தையிலும் செயலிலும் நாம் போதிய அளவுக்கு நம்பிக்கை வைக்க தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் ஓசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 14 முதல் 16 வரையும், மீண்டும் 19, 20. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரவேலை நயமாக கவர்ந்து இழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டிப் போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆங்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே
என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களின் பதிலுரை. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களையும் புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் பேரன்பையும் மாட்சிமையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9 வசனங்கள் 18 முதல் 26 வரை. இயேசு தம் சீடருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின் தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் இயேசு உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு சிறுவன் நெரிசல் மிகுந்த நகரத்திலே தனது பள்ளிக்கு சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். குழந்தையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவனுடைய தாய் அவனுக்கு துணையாக பள்ளிக்கு சென்று வர ஒரு பணியாளரை ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு ஒவ்வொரு நாளும் 30 ரூபாய் கொடுப்பார். ஆனால் அந்த சிறுவன் 3ஆம் வகுப்பை முடித்த பிறகு அம்மாவிடம், அம்மா, நான் இனிமேல் பள்ளிக்கு தனியாகத்தான் நடந்து செல்வேன். மேலும் ஒரு நாளைக்கு நீங்கள் எனக்கு 10 ரூபாய் மட்டும் கொடுத்தால் போதும், 20 ரூபாயை நாம் சேமித்து வைக்கலாம் என்று சொன்னான். அவ்வாறே அந்த மகனும்
பள்ளிக்கு தனியாக சென்று வந்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ஒரு குடும்ப விருந்திலே தான் சிறுவனாக இருந்தபோது தன்னந்தனியாக பள்ளிக்கு சென்று வந்ததை பெருமையாக பேசினான். இதை கேட்டு அவனுடைய தாய் சிரித்து கொண்டே, உண்மையிலே நீ தனியாக செல்லவில்லை, ஒவ்வொரு நாள் காலையிலும் நீ பள்ளிக்கு செல்லும் போது நானும் உன்னிடம் கிளம்பினேன், வழி நெடுகிலும் உன்னை நான் பின்தொடர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் மாலையிலே நீ பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வருகிற போது நானும் அங்கே உனக்காக காத்திருப்பேன், நீ வீடு திரும்புகிற வரை உன்னை பின்தொடர்ந்தேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நமது ஆன்மீக பயணத்திலே நாம் ஒருபோதும் தனித்து விடப்படுவதில்லை. ஆண்டவர் எப்போதும் நம்மை பின்தொடர்கிறார். நம்மால் தனியாக சமாளிக்க முடியும் என்று நாம் நினைக்கும் நேரங்கள் உண்டு. வேறு சில நேரங்களில் நமது பயணத்தில் என்னுடன் யாரும் இல்லை என்றும் நாம் உணர்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட 2 புதுமைகளும் நமக்கு இதைத்தான் சொல்லுகின்றன. தொடுகை கூட தலைவரின் 12 வயது மகளை உயிர்ப்பித்து அவரது குடும்பத்திற்கு வாழ்வையும் மகிழ்வையும் கொண்டு வந்ததன் வழியாகவும், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை குணப்படுத்தியதன் வழியாகவும் கடவுள் நம் வாழ்க்கை பயணத்தில் நம் உடன் வருகின்றார் என்பதை அறிந்து கொள்ளலாம். தொழுகை கூட தலைவர் இயேசுவின் முன்னால் வந்து பணிந்து மகளுக்கு உயிர் பிச்சை தருமாறு வேண்டுகின்றார். இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண் இயேசுவின் பின்னால் வந்து அவருடைய மேலுடையை தொட்டார். தொழுகை கூட தலைவர் முன்னோக்கி நடந்து சென்றார். ஆனால் அந்த பெண்ணோ இயேசுவுக்கு பின்னால் நடந்து வந்தார். இந்த இருவரும் உடல் வேதனையாலும் மனவேதனையாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். முன்னோக்கி செல்லுகின்ற வழி என்பது பெரும்பாலும் துன்பமும் விரக்தியும் நிறைந்த நிச்சயமற்ற மற்றும் தெளிவற்ற ஒரு பாதை. பின்னால் இருந்து வரும் வழி என்பது பெரும்பாலும் உடல் வேதனையும் மனத்துயரத்தையும் தருகின்ற ஒரு பாதை. இந்த வாழ்க்கை பயணத்தில் தனிமை நம்மை வாட்டலாம், நம்பிக்கையின்மை நம்மை ஆட்கொள்ளலாம். நற்செய்தியிலே வருகின்ற இந்த தொடுகை கூட தலைவரும் பெண்ணும் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். தன் எதிர்காலத்தை இயேசுவிடம் ஒப்படைத்து முன்னோக்கி சென்ற அந்த தலைவர் தன் மகளின் வாழ்வில் ஆண்டவருடைய வல்லமையை தொடுதலை அவர் உணர்ந்தார். மகளுக்கு உயிர் கிடைத்தது. தன் கடந்த காலத்தை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் சென்ற அந்த பெண்மணி ஆண்டவரின் குணமாக்கும் தொடுதலை அனுபவிக்க உதவியது. இரத்தப்போக்கு நின்றது. அவரது நம்பிக்கை பாராட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவரிடம் ஒப்படைத்து நம்பிக்கையோடு இருந்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் நன்மைக்காகவே மாற்றுவார். நம் கடந்த காலத்தை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவரை ஆர்வமுடன் தேடினால் நம் காயங்களை அவர் குணப்படுத்துவார். திருப்பாடல் 121 வசனம் 7-8 நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமென். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவா உன் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் வந்தேன், உன்னில் காணிக்கை பொருளாய் நான் தந்தேன். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவா உன் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் வந்தேன், உன்னில் காணிக்கை பொருளாய் நான் வந்தேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி
மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிச் செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துதரோடும் புனித நடைபெறோடும் சேர்ந்து நாங்கள் அந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்திடும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றைத்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராக இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலைவும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகண்டேத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா. உம்மை ஆனந்தமுடனே பாடிடுவோம், மறையவர் கூற்றும் மாமரியே, இந்த மாநிலம் காக்கும் தாய்மரியே. வாழ்த்திடுவோம், வணங்கிடுவோம், வாழ்க வாழ்க அம்மா.